பிரெக்னெண்டா இருக்கிற மதர்ஸ் ஒரு 5th மந்த் 6 மந்த் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சைட்ல இருந்து ஒரு சைட் படுக்கும்போது திரும்புறதுக்கு சில டைம் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அந்த வெஜினல் ஏரியால ஒரு பெயின் இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுவாங்க. இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் உங்களோட ஹிப் போன்ஸ். இந்த ஹிப் போன்ஸ் பாத்தீங்கன்னா 2 பீசஸா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் லிகமெண்ட்ஸால கனெக்ட் ஆயிருக்கும். பிரெக்னன்சில என்ன ஆகும்னா, இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உள்ள லிகமெண்ட்ஸ் மைல்டா லூசன் ஆகும். அதான் லாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் ஆகுதுன்னா, நேச்சுரலா பேபி வந்து இதுக்கு மேலதான் ஃபார்ம் ஆகும். சோ இந்த பேபியை அகாமடேட் பண்றதுக்கு இன்னும் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக மைல்டா இந்த 2 ஹிப் போன்ஸும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். சோ இப்படி விலகும் போது கொஞ்சம் ஹிப் போன்ஸ்ல ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால ஒரு சைட்ல இருந்து ஒரு சைட் திரும்புறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். முந்தைய காலத்துல எல்லாம் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி திரும்பணும்னு நினைச்சீங்கன்னா ஏஞ்சி உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா திருங்குங்கன்ட்டு. சோ அந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏஞ்சி உட்கார்ந்து நீங்க திரும்ப ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால இன்னும் கம்ஃபர்டபுளா திரும்ப முடியும். சோ இதுக்கு பேரு தான் பெல்விக் girdle பெயின் அப்படின்னு சொல்லுவோம். சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை. தேங்க்யூ.